வெல்கம் டு ஃபேக்டிஃபை டெய்லி விஆர்டி. காலம் மாற மாற நம் குழந்தைகளும் வளர்க்குற முறையும் மாறிக்கிட்டே இருக்குது. 2026 உலகம் முழுக்க பிரபலமாகிக்கிட்டு வர 3 முக்கியமான ட்ரெண்டிங் முறைகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அத்தரடேட்டிவ் பேரண்டிங் 2.0. முன்னாடியெல்லாம் குழந்தைக தப்பு பண்ணால் கண்டிப்போம், இல்லைன்னா செல்லம் கொடுத்து கெடுப்போம். ஆனால் இந்த 2.0 முறை கண்டிப்பும் அன்பும் கலந்த ஒரு பேலன்ஸ். குழந்தையோட நடத்தையை மட்டும் பார்க்காம அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷலே. கோரெகுலேஷன். முன்னாடி குழந்தை அடம் பிடிச்சா ரூமுக்குள்ளே போய் தனியாக இருன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை கோவப்படும் போது நீங்கள் அமைதியாக இருங்க, அவங்களை அரவணைக்கணும். நீங்கள் அமைதியாக இருந்தாலே உங்களை பார்த்து அந்த குழந்தையும் சீக்கிரமாக அமைதியாயிடும்னு சொல்கிறாங்க. 2வது டிஜிட்டல் டீடாக்ஸ். இப்போ இருக்கிற பெரிய சவாலே இந்த மொபைல் ஃபோன் தான். இதில் குழந்தையோட மூளை வளர்ச்சி பாதிக்காமல் இருக்க பெற்றோர்கள் இப்போது ரொம்ப கவனமாக இருக்கீங்க. திரையற்ற செயல்பாடுகள். டிவி மொபைல் ஃபோனுக்கு பதிலாக செஸ், கேரம் விளையாடுறது, பார்க் கூட்டிகிட்டு போகிறது இப்போ பெரிய ட்ரெண்டாக ஆகிட்டு இருக்கு. நோ ஃபோன் சம்மர். லீவு நாட்களில் ஃபோனை தொடவே கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்து அந்த நேரத்தில் சுற்றுலா போகிறது, இல்லைனா புதுசாக ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கிறது, இது போன்ற விஷயங்கள் பாப்புலர் ஆகிக்கிட்டே இருக்குது. மார்ஜின். இடைவெளியின் சக்தி. த பவர் ஆஃப் மார்ஜின். நம்ம குழந்தைகளை எப்போதும் டியூஷன், மியூசிக் கிளாஸ் இது போன்ற பிஸியாகவே வைத்திருக்கோம். அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுக்கறது தான் இந்த மார்ஜினோட முறை. திட்டமிடாத விளையாட்டு. அன்ஸ்ட்ரக்சர்டு ப்ளே. குழந்தைக சும்மா இருக்கும்போது தான் அவங்க புதுசாக யோசிப்பாங்க. எப்போ அவங்களே ஒரு விளையாட்டை உருவாக்கி விளையாடுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு புதிய சிந்தனைகளும் பிரச்சனையை தீர்க்கும் திறனும் தானாகவே வளரும். இந்த 3 விஷயங்களை நீங்கள் எதை உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபேக்டிஃபை டெய்லி விஆர்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.